இப்படி இருக்கக்கூடிய நம்ம டெஸ்க்கை வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் மூலமாக இப்படி மாற்ற போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இதுதான் அந்த டெஸ்க் ஆர்கனைசர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ட்ரே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டெஸ்கில் வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஸ்பேஸ் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட பொருள் எல்லாமே வந்து ஈஸியாக வச்சுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஆர்டர் போட்டிருக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப்பெல்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, எப்படி ஃபஸ்ட்டு இதை செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 ட்ரேம் வந்து சேமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்துட்டு இந்த இடத்துல வந்து வைக்கணும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் சென்டரில் வச்சுக்கலாம். ஸோ எல்லா பக்கமும் இது சென்டரில் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா இது பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து வச்சு அப்படியே செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. ஒன்று இங்கே வைக்கலாம், இல்லாட்டி இப்படி வச்சு வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது பார்த்து வச்சுங்க. நான் கொஞ்சம் ஒரு துளி ஸ்பேஸ் பின்னாடி இருக்க மாதிரி தள்ளி வச்சு பார்க்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ட்ரே வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வந்து இதுக்கு மேலேயே வரணும், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மாதிரி வந்திருக்கு. இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இது வந்து இதுக்கு நேராக வரணும் அப்படின்னாலும் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட் இதுலேயும் போட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வந்துக்கும். ஸோ நான் இப்போதைக்கு இதை மறுபடியும் வந்து அதே மாதிரி செட் பண்ணுறேன். இதுலேயும் நான் செகண்ட்லேயே வந்து போட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் டெஸ்கில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நம்ம டெஸ்க்கை வந்துட்டு இந்த டெஸ்க் ஆர்கனைசேஷன் மூலமாக நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்க் இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபோன் சார்ஜெலாம் மேலே வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய நோட்டெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய இந்த பர்ஸு, ரிமோட் இதெல்லாம் இங்கே இதில் வச்சுருக்கேன். அப்புறம் ஏதோ ஒரு A4 சீட் அந்த மாதிரி பிரிண்ட் அவுட்டில் எடுத்தேன்னா இங்கே வச்சுருக்கேன். காயின்ஸ் கிடக்கு. அப்புறம் டிஷ்யூ பேப்பர் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து ஹெட்செட் வந்து நான் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் எல்லாமே பேக் சைடில் கனெக்ட் பண்ணி ஃபோனை வந்து சார்ஜ் மேலே போகிறாப்புல செட் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான், ரொம்பவுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.